Tansiva hat viel zu tun. Hier werden im Jahr rund 12 Milliarden Kunststoffteile für die Automotive-Industrie kontrolliert und sortiert. Hallo Säger, haben Sie die abgeholt, Ware abgeholt? Ja. Wie viele Palette? 2 Palette. 2 Palette, ja? Haben Sie alles gut angekommen? Ja. Sobald die Teile ausgeladen sind, geht es los. Hallo Johanna. Hallo. Welche Teile machen Sie? Lucke und Fork. Ja. Wenn die kommen, die andere Box wechseln, bitte. Gute Box, ja? Padmanna Tansiva hat für seine 65... வணக்கம். மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, ஈழத்தமிழர்களே, புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழ்கிற தமிழர்களே, முன்னேற்றம் என்றது எப்பவும் எங்களுக்கு தேவை. அதுக்கு தடையாக நிற்பது இரண்டு விடயம்தான். ஒன்று மாது, அடுத்தது மது. ஸோ இந்த இரண்டில் இருந்து நீங்கள் தப்பிட்டீங்களா இருந்தால் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மலரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோக்குள்ளே போவோம். அதாவது நாங்கள் யுத்தத்தால் என்னமோ புலம்பெயர்ந்த பல நாடுகளுக்கு ஓடினது உண்மைதான். ஆனால் எங்களை ஒரு நாடும் வா என்று கூப்பிட்டதே இல்லை. அதாவது ஏன் வாராண்டு ஒரு சில முகங்கள் பார்த்தது எங்களை. ஆனால் அப்பவும் அதை தாண்டி நாங்கள் பல ஐரோப்பா நாடுகள், கனடா, அமெரிக்காண்டு பூந்துதான் போய் குடி பூந்தோம். ஆனால் அன்றைக்கு நாங்கள் ஒரு தேவையில்லா தமிழராக இல்லை தேவையில்லா ஒரு மனிதராக அந்த நாட்டுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த நாட்டு முன்னேற்றத்துக்கு பங்களிக்கக்கூடிய மனிதராக நாங்கள் மாறியிருக்கிறோம். ஆம் நண்பர்களே, பத்மநாதன் சிவா என்றவர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் ஏற்கனவே அவரை பற்றி ஒரு வீடியோ போட்டேன். என்னுடைய நெருங்கிய நண்பர் வேறு. அவர் அதாவது ஜெர்மன் தொலைக்காட்சியில், அரசாங்க தொலைக்காட்சியில் போன 14ஆம் தேதி அதை ஒளிபரப்பாக்கினார்கள். பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும். அது ஈழத்தமிழன் சாதித்தது. ஒரு வருடத்துக்கு 6 மில்லியன் வருமானத்தை கொண்டு அந்த கொம்பனியை இயக்கி கொண்டிருக்கிறது அவருடைய குடும்பமும் அவரும். அவர் வந்த வழியையும் அந்த டிவியில் சொன்னார். அதாவது அங்கே நடந்த உள்நாட்டு சண்டையால் புலம்பெயர்ந்து ஓடி வந்த ஈழத்தமிழன் என்று அதில் நீட்டாக சொன்னார். அதாவது அந்த நாட்டை விட்டு வந்து வேலையென்று சேர்ந்து, அதாவது ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லணும். அதாவது ராதாரவி சொன்ன மாதிரி நாங்கள் 10 விரலோட வரையில் 10 தலையோடாமல் வந்தாங்க. ஏன்னா இவர்கிட்ட இருக்கிற ஒரு அடுத்த டேலண்டை நான் கவனித்து பார்த்தேன். எப்படி என்றால், இது இல்லாட்டி இது ஈசன், இது இல்லாட்டி இது ஈசன் என்று எனக்கு ஒரு காருக்கு இருந்து ஃபோனை தட்டி காட்டினது அவற்றை ஐடியாக்களை. இது ஒரு ஐடியா, இது ஒரு ஐடியா, இது ஒரு ஐடியா, இது ஒரு ஐடியா. அதாவது இதுக்கு நாங்கள் இதை மட்டும் வெயிட் பண்ணிக்கிறோம் கூட, இது தாழ்மையாக இருந்தால் நாங்கள் இங்கே மிதக்கணும் என்றதை சுட்டி காட்டினேன். அப்படி ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதர். உண்மையாக சொல்ல போனால் அருமையான மனிதன், அருமையான மனிதன். அடுத்தது சிறப்பான இன்னொரு விடயத்தை சொல்லணும் என்றால், ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமை இல்லாத, ஒற்று கெட்ட பழக்கத்துக்கும் அடிமை இல்லாத, அதாவது கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பவன் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாதவன் என்றதை நீங்களும் புரிந்து கொள்ளவன். கெட்ட பழக்கம் இருக்கிறவனால வாழ்க்கையில் பெரிய உச்சத்துக்கு போக முடியாது. ஸோ இந்த வீடியோ பார்த்தோட உண்மையாக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. உங்களுக்கும் அதை பரப்பணும் என்றதுக்காக தான் இந்த வீடியோ. நிச்சயமாக உலகம் பூரா தமிழர்கள் இருக்கிறார்கள், வெற்றி கண்ட தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஜெர்மன் என்ற மொழி உங்களை எல்லாருக்கும் தெரியும், ஆங்கில மொழியை விட வித்தியாசமானது. அங்கே போய் முன்னேறது இதை விட அதிசயம். அதை விட அந்த நாட்டில் உண்மையாக சொல்ல போனால் நிறத்தோஷமும் அதிகம் உண்டு. ஆனால் அங்கே போய் முன்னேறான் அதை விட முக்கியமானது என்றதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இல்லையண்டில் அவர் மேல்மேலும் வாழ்க வளரமுடன் என்று சொல்லிக்கொண்டு உங்களோட பார்வைக்கு விட்டு கிடக்கு பாருங்கள். நன்றி, வணக்கம்.